அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருத்தலங்களின் வழிகாட்டி நூலை பார்க்க போகிறோம். 4 நூல்கள். இந்த 4 நூல்களில் முதல் நூல் டெம்பிள் கைடு, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள கோயில் மற்றும் கும்பகோணத்தை சுற்றி உள்ள கோயில்கள் பற்றியது. 2வது 108 சிவாலய வரலாறு, பாபநாசத்தில் இருக்க ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இது ஒரே கோயிலில் 108 பிரம்மாண்ட சிவலிங்கம் இருக்கிறத பற்றி, அது எதனால் வந்ததுன்றதை பற்றி. 3வது புகழ்பெற்ற ஆலயங்கள். இது சுப செந்தமிழன் ஒருத்தர் தொகுத்திருக்காரு. நிறைய தமிழ்நாட்டு கோயில்கள் இருக்குது இதில். அப்புறம் பூலோக சிவலோகம் சொல்லிட்டு திருமுல்லை வாயில், திருவொற்றியூர், மேலூர், இந்த 3லையும் இருக்க திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் பற்றியது. ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ்நாடு திருக்கோயில்கள் கொடுக்குறது 5 ரூபா தான் விலை. இது 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன சாமி கும்பிடலாம், என்னென்ன நட்சத்திரம், என்னென்ன சாமி, என்னென்ன கோயில், அது அஸ்பதினா சனீஸ்வரர், திருநள்ளாறு, அது எங்கே இருக்குது, காரைக்கால், பாண்டிச்சேரி, இந்த மாவட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பரிகார தலங்கள், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுறாங்கன்ட்டு. அது மாதிரி கும்பகோணத்துக்கு இருக்க கோயில்கள், கும்பேஸ்வரர், ராமசாமி, சோமநாதர், நாகேஸ்வரர், சாரங்கபாணி, விஸ்வநாதர், நாகநாத சுவாமின்ட்டு. திருவலஞ்சுழி, அப்புறம் அங்கே சுற்றி இருக்க கோயிலெலாம் உப்பிலியப்பன், சுவாமிநாத, பட்டீஸ்வரம், தாராசுரம், திருக்கருகாவூர், திருவைகாவூர், அது மாதிரி எல்லா கோயில்களையும் கொடுத்துருக்குறாங்க. வலங்கைமான், திருவடை மருதூர், தேரெழுந்தூர், திருநீலக்குடி, திருமணஞ்சிரி, மயிலாடுதுறை மாவட்டம் கோயில்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சுற்றி இருக்க கோயில்கள்லாம் நம்ம கும்பிட்டு வரலாம். அப்படியே சீர்காழி, பிரம்மபுரீஸ்வரர் கோயில் எல்லாமே, பிரளயங்காத்த விநாயகர் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். அடுத்து 108 சிவாலய தல வரலாறு. இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. என்னென்னா, பாபநாசத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, 108 சிவலிங்கங்கள் இருக்குது. அது எப்படி உருவாச்சுன்றதை கொண்டு சொல்கிறாங்க. அந்த இது முடிஞ்சு வரும்பொழுது ராமபிரான், ராமர், அதாவது அயோத்தியிலேருந்து அந்த காட்டுக்கு போயிட்டு 14 வருஷம் கழித்து வனவாசம் முடிஞ்சு திரும்ப வரும்பொழுது நிறைய பேர் இந்த ஹத்தி பண்ணதால் இந்த அரக்கர்கள் எல்லாம், ராமர், சீதை, அனுமார், லக்ஷ்மணன் வரும்பொழுது அவருக்கு ஒரு மாதிரி மனசில் சஞ்சலமாகவே இருக்க ராமருக்கு. அப்போ ஒரு இடத்துக்கிட்ட வரும்பொழுது, அந்த ஒரு வனத்துக்கிட்ட வரும்பொழுது, இங்கே தான் அந்த வனத்தில் இது ஹரன், தூஷன், இவங்களெல்லாம் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. அந்த இடத்துல நம்ம அவங்க ஹத்தி பண்ணதில் தோஷம் பின்தொடர்றதை அவர் உணர்றாரு. அதனால் அங்கேயே ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும். வில்வ மரத்தடியில் அது நிற்கிறத பார்க்குறாரு. அங்கே பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சிவலிங்க பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை காசிலேருந்து கொண்டு வர சொல்கிறாரு. அப்போ அனுமன் எடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே சீதை தேவி 107 லிங்கம் பண்ணிடுறாங்க. உடனே பூஜை ஆரம்பிச்சிடுறாரு. எல்லோரும் சுற்றி பண்ணிட்டு பார்த்தா இன்னும் அனுமான் வரக்கானோம். அதனால் இவர் பூஜையை ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ளே ஹனுமார் வந்துடுறாரு. வந்தால் நிறைய லிங்கமாக இருக்குது. அவர் கோவமாக வருது. வாளால் அந்த லிங்கத்தை எடுக்க பார்க்குறாரு, எடுக்க முடியல. அப்புறம் ராமர் சொல்கிறார், 108 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு, 107 லிங்கத்தை கும்பிட்டாலுமே நீ கும்பிட்ட லிங்கத்தை, நீ வச்ச லிங்கத்தை கும்பிட்டா தான் பூர்த்தியாகும் அப்படின்றாரு. அதனால் அந்த வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு சனி பெயர்ச்சி, ஏன் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில். காசியில் ஏன் இதை காணோம், ஒரு லிங்கத்தை காணுமேன்னு கேட்குறாரு. அப்போ சிவனுக்கு சூரியன் நான் பார்க்கலன்றார். சூரியனுக்கு உடனே சாபம் கொடுக்குறாரு. அவர் சாபம் நீங்கிறதுக்காக கண்டியூரில் போய் ஒரு தவம் செய்கிறாரு. அதுக்குள்ளே சனிகிட்ட கேட்கும்போது சனி சிரிக்கிறாரு. கேட்டால் ஒரு குரங்கு எடுத்துகிட்டு போச்சு நான் பார்த்தேன்றாரு. அதனால் நீ ஏன் விஷயத்தை மறைச்சேன்னு சொல்லி அவருக்கும், இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது, காசியில் சனி பகவான் சரி நவகிரகங்களும் இருக்க மாட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா எல்லோரும் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. அந்த மாதிரி இது ஒரு, அதாவது சீதை பிரதிஷ்டை பண்ணது, அது மாதிரி சீதை உருவாக்கின லிங்கம், ராமர் பூஜை செஞ்சது, அனுமன் இந்த லிங்கம் தான் முக்கியமான லிங்கம், கொண்டு வந்த லிங்கம். அனுமத்தனுடைய பக்தியினால் அந்த வால்லேருந்து எடுக்க பார்ப்பார், வாளால் எடுக்க பார்ப்பார், ஒன்றத்தையும் எடுக்க முடியாது. அப்புறம் இந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் 157 சிவாலய தலங்கள், அந்த தஞ்சை மாவட்டத்தில் சிவாலய தலங்கள். அப்புறம் பெருமாள் கோயில்கள் 35, அதெல்லாம் இதில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில், இவங்க பிரதிஷ்டை பண்ணது, இது எல்லாமே அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா போய் கும்பிடணுன்ற ஒரு ஆசை வருது. பூலோக சிவலோகன்ற நூல் திருவொற்றியூரில் வடிவுடையம்மன். திருவொற்றியூர்னால் பிரளயம் வந்தபோது தண்ணி அதிகமாக இருந்ததால் அந்த ஒற்றி எடுத்து தன்னுடைய கோலமான ஒளியினால் அவர் ஒற்றி எடுத்ததால், சிவன் ஒற்றி எடுத்ததால் திருவொற்றியூர். அதனால அந்த கோயில் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் ஆதிபுரின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் அது மாதிரி அந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன திருவிழாக்கள், வட்டப்பாறையம்மன் பற்றி, அவர் அவங்கள அவர் எப்படி வடிவடையமான ஆனதுன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரோட
சொக்கட்டான் ஆடுறாங்க. அப்போ அந்த இதுக்குள்ளே மூடி அந்த கிணத்துல மேலே வச்சு விளையாடுறாங்க. அப்புறம் கிணத்துல மூடி அவர் ஸ்ரீசக்கரம் பண்ணுறாரு. அது எப்படி வடிவுடைய அம்மனாக பிரதிஷ்டை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது மாதிரி வட்டப்பாறை நாச்சியார்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலம் இப்படி ஏன் இப்போ ஒற்றியூர்னு பேர் வர காரணம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அருளியது, கம்பருக்கு உதவியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கோயிலை பற்றி, இந்த கோயிலுக்கு வந்து அருள் பெற்றோர் யார் யார், இந்த கோயிலில் அரசர்கள் நாயன்மார்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அதை வணங்கி அந்த சிவனை வணங்கி பயன்பெற்ற கடவுள்கள், தேவர்கள், முனிவர்கள், புலவர்கள், இதை பற்றி பாடிய புலவர்கள், அடியவர்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து விளக்கேற்றுவாரான் கலிய நாயனார்னு. அவர் எப்போவும் வந்து தன்னுடைய எண்ணெய் ஆட்டி கொண்டு வந்து விளக்கேற்றுவாரான். அவருடைய இது வந்து வருமானம் இல்லாமல் தடைப்பட்ட போது தன்னுடைய ரத்தத்தை குருதியில் விளக்கேற்றினாராம். அதை ஒன்று சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த கதையை. அப்புறம் சிவலிங்கமாக முக்தி பெற்ற நட்சத்திரங்கள் பற்றி, பட்டினத்தார் பற்றி, ராமலிங்க வள்ளலாருக்கு அன்னை உணவு கொடுத்தது பற்றி, ஒரு 3 பௌர்ணமியில் வந்து 3 அம்மனையும் ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் போய் கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. வடிவுடையம்மை, மேலூர் கொடியுடையம்மை, திருவுடையம்மை எல்லாம். அது இந்த கோயிலில் உள்ள தீர்த்தங்கள், விழாக்கள், விபரங்கள், வருஷம் பூரா நடக்கிறது, நகரத்தாருடைய பணிகள், திருப்பணிகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அங்கே இருக்க மற்ற கோயில்கள், யோகீஸ்வரர், தட்சிணாமூர்த்தீஸ்வரர் சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கோயில் திறந்திருக்கும் நேரமெல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லா கும்பிடலாம். மேலூர் தல வரலாறு, அந்த பசு வந்து ஒரு சிவன் லிங்கம் மேலே பால் பொழியுது. அதை போய் கண்டுபிடிச்சி அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சி கோயில் அமைக்கிறாங்க, திருமணங்கீஸ்வரர்னு சொல்லிட்டு. இந்த அந்த ஒரு செல்வந்தர் அந்த மாதிரி ஒருத்தர் அவர் அமைக்கிற கோயில் இது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கோயிலும் ஒரு தர்காவும் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கொடிமரம், ஸ்தலவிருட்சம் எல்லாத்தையும் பற்றியும் சிறப்பெல்லாம் சொல்கிறாங்க. திருவுடையம்மனுக்கு வடிவுடையம்மன், திருவுடையம்மன். அப்புறம் சிவபுரம்ன்றாங்க. அந்த மேலூரை வந்து சிவபுரமே மேலூர், சிவன் இருக்கிறதுனால சிவபுரமேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ ஏக்கர் நிலமாக எழுதி வச்சு அந்த இறையிலை நிலங்கள்லாம் கோயில்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு. அப்புறம் திருமுல்லை வாயில், அது வந்து அந்த கொடியுடையம்மன் மாசிலா மனுஷர் திருக்கோயில். இது வந்து என்னன்னாக்கா இந்த ஊழி காலத்தில் எதுவுமே அழியாத ஒரு இடம் அதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த கோயிலோட சிறப்பும் சொல்லி இந்த 3 சாமிகளையும், இந்த கோயிலோட கொடிமரம், மண்டபம், அமைப்பு, கோபுரம் எல்லாம் சொல்கிறாங்க. இரட்டை விநாயகர், பிரசன்ன விநாயகர் சந்நிதி, முருகன், பைரவர்னு. இந்த கோயிலில் வந்து ரத்னங்கள் பெற்ற பிருகு முனிவர், இந்த நட்சத்திரங்கள் வணங்கிய முல்லைவாயில் கோயில், லவகுசரின் பாவம் போக்கியது ஈஸ்வரன் சொல்லி 3 அம்மனையும் ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் 3 அம்மனையும் ஒரே நாள் அடுத்தடுத்து கும்பிட்டா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. அது இந்த கோயில் நல்லா இருந்தது. பூலோக சிவலோகம்னு சொல்லிட்டு 3 சிவன் கோயில்கள். அடுத்து புகழ்பெற்ற ஆலயங்கள், இதில் நிறைய கோயில்களை சுப செந்தமிழன் குறிப்பிட்டிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் தகவல் நிறைய கொடுத்துருக்கிறாரு. இதில் நிறைய கதைகள்லாம் வருது. மனுஷனோட சின்முத்திரைன்னா என்ன அதெல்லாம் வருது. இதில் காளையார் கோயில், கொல்லாங்குடி, நாற்றசங்கோட்டை, சிவகங்கை, சோழபுரம், பாகனேரின்னு இந்த தெற்கு பக்கம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட கோயில்கள், திருக்கோட்டியூர், பட்டமங்கலம், கன்றமாணிக்கம், திருப்பத்தூர், ஆண்டப்பிள்ளை ஐயனார், சிங்கமுனர் சேவக பெருமாள், பிரான்மலை. அந்த பிரான்மலையெல்லாம் ஏன் பேர் வந்ததுன்னு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் குன்றக்குடி, சாக்கோட்டை, வன்னிய சூரக்குடி, காரைக்குடி கொப்படைமன் கோயில் பற்றியும், காரை செடியாக அதிகமாக இருந்ததால் ஓம்காரக்குடின்னு அதுக்கு பேருன்னு சொல்கிறாங்க. கானடாத்தான், தேவகோட்டை, திருவொற்றியூர், மானாமதுரை, இளையாங்குடி, தாயமங்கலம், திருப்பத்தூர், திருப்புவனநாதர் கதையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்புல்லணை, உத்தரகோசமங்கை, ராமேஸ்வரம், இந்த மாதிரி நல்ல எல்லா கோயில்களை பற்றியும் ஒரு நல்லா உங்களுக்கு கோயில், தலம், தீர்த்தம், சாமிகள் பேர், எங்கே அமைஞ்சிருக்கு, தல வரலாறு, இறைவன் பற்றிய ஒரு திருவிளையாடல் வரலாறு, அது மாதிரி எப்பப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு தொகுப்பாக இருந்தது. இது அரியக்குடி பற்றி நடுவில் நிறைய வருது. திருத்தொழிநாதர் ஆலயம், பைரவர்கள், எல்லா ஒரு ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. திருக்கோட்டினா சௌமியநாராயண, இது சைவம் மட்டும் இல்லை வைணவ தலங்கள் பற்றியும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பனசை, சசிவர்ண இது, அதாவது அந்த கண்டதேவி திருவிழா, கண்ணாத்தாள் கோயில், கொல்லங்குடி வெற்றிடையார் காளியத்தை, வெற்றிடையார் காளியெல்லாம் ஏன் எப்படி கும்பிட்றாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது. திருப்புவனநாதர் வந்து எப்படி ஒரு பெண் வந்து ஒரு பொன்னணையாள்னு ஒருத்தி பண்ணிவிட்டு கன்னத்துக்கு அந்த சிலையை கிள்ளும்போது கன்னத்தில் காயம் மாரி வந்துச்சான். அதெல்லாம் ஒரு அழகான ஒரு கதையாக இருக்குது. இந்த புத்தகங்களும் புகழ்பெற்ற ஆலயங்கள், சில பாடல்கள்லாம் உள்ளே வருது. பாடல் பெற்ற தலங்களுக்கு ஆழ்வார் நாயன்மார்களின் பாடல்களை கொடுத்துருக்குறாங்க. மிக அருமையான நூல்கள்.
இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்பொழுது இந்த மாதிரி நூல்களை படிச்சுட்டு போனால் இன்னும் நல்லா ஆழ்ந்து ரசிக்கலாம். சிற்பக்கலை, ஓவியக்கலை, அந்த கோயில்களில் இருக்க எல்லா விதமான ஒரு அமைப்புகளையும் நம்ம கட்டடக்கலை எல்லாத்தையும் பார்த்து தெய்வங்களை வணங்குவதோடு இவற்றையும் கண்டு களிக்கலாம்ன்றது சிறப்பு. நன்றி.